புட்டின் அவர்களுக்கு கேன்சரா? என்னப்பா புது பொருளியா இல்லை உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் புட்டின் அவர்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக போவார் அப்படின்னு சொல்லி யூஎஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த கேன்சர்னால தான் இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் பெரிய தீவிரம் காண்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி இருக்கிறது. கண்டிப்பாக இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக தான் இருக்க போகுது, இல்லாட்டி ஒரு பொய்யான ஃபேக்கான ஒரு செய்தி. இது ஏன் அப்படின்னா, ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தலைவரை நம்பி இருக்கக்கூடிய பல தொண்டர்களும் இல்லாட்டி அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் ஒரு விதமான சலிப்பு தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது இப்போ ரிப்பீட்டாக யாருக்கு போகுது? ரஷ்யாவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். மேக்ரோன் அவர்கள், பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்களும் புட்டின் அவர்களும் இன்றைக்கி 2 மணி நேரம் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி விட்டது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ மேக்ரோன் அவர்களும் புட்டின் அவர்களும் 2 மணி நேரம் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே நிப்பாட்டிருங்க. இன்னொரு இடத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் போரிஸ் ஜான்சன் அவர்கள் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு உதவுவதற்காக நான் இருக்கேன், என்னுடைய நாடு இருக்குது, என்னுடைய நாட்டு மக்கள் இருக்காங்க, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே எங்களுடைய வரி பணத்தை நீங்கள் உக்ரைனுக்காக செலவழித்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக நாங்கள் இருப்போம். எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்த மாதிரி இன்னொரு நாடு படையெடுக்கக்கூடாது, படையெடுத்து அவங்களுடைய சொத்துக்களை பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போரிஸ் ஜான்சன் அவர்கள் பேசியிருப்பது வரலாறை மறந்து, இல்லாட்டி வரலாறுல இனிமேல் பிரிட்டன் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவர் பேசினாரா அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இன்றைக்கும் இந்தியாவுக்கு பிரிட்டன் கொடுக்க வேண்டிய கடன் அப்படிங்கிறது பிரிட்டனை விற்றால் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு நம்முடைய சொத்துக்களை யார் திருடிட்டு போயிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரியான பிரிட்டன் திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ அது ஓல்டு, அதனால் அதை விட்டுருவாங்க. ஏன்னா வரலாறுல அதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவித்து விடுவார்கள். ஆனால் அதே மாதிரியான போரிஸ் ஜான்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் மறுபடியும் கவச வாகனங்கள் எல்லாமே தரோம், 13 கவச வாகனங்கள் தருகிறோம். அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த மேரிபோல் சிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. அந்த ஸ்டீல் பிளான்ட்லேருந்து இப்போது மனிதர்களை காப்பாற்றும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்குலாம் தெரியும்ல. அந்த இடத்துல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக 13 ஆர்மர்டு வெஹிக்கிள் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 376 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் உதவிகள், வெப்பன் உதவிகளை உங்களுக்கு செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுடைய பாராளுமன்றத்தில் அதை நாங்கள் ஒப்புதல் வாங்கிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான எல்லா நாடுகளும், உறுப்பு நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவை நிப்பாட்டுவதற்கான அடுத்த கட்ட பிளானில் நாங்கள் நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம். அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் கொடுத்திருக்கிறார் போரிஸ் ஜான்சன் அவர்கள். இது போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய வாக்குறுதியாக மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், பிரிட்டன், அமெரிக்கா, இந்த எல்லா நாடுகளுடைய ஒரு குரலாக ஒலித்திருக்கிறார் போரிஸ் ஜான்சன் அவர்கள். ஸோ அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்லோவாக்கியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போவே ஒரு விஷயத்தை கேட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா நீங்கள் அடுத்ததாக ஆயிலெலாம் இறக்குமதி பண்ணக்கூடாது, ரஷ்யாட்டிருந்து ஆயில் இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு மட்டும் அதிலிருந்து ஒரு விலக்கு தேவைப்படுகிறது, நான் அப்படிலாம் வாங்காமல் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிறது தான் ஸ்லோவாக்கியா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக, எதிராக இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு எங்கே வந்திருக்காரு? கீவுக்கு வந்திருக்காரு, அதாவது உக்ரைனுடைய தலைநகரத்துக்கு வந்திருக்காரு. பொதுவாக ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னாலும், சில நேரங்களில் நானும் பெரிய ரக ஆயுதங்கள் எல்லாமே யாருக்கு கொடுக்க போகிறேன், உக்ரைனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஜெர்மனியும் அறிவித்திருந்தது. ஸோ ஜெர்மனியுடைய எதிர்க்கட்சி தலைவர் உக்ரைனுக்குள்ளே வந்துட்டாரே, ஆளும் கட்சி தலைவர்லாம் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, உக்ரைனுக்குள்ளே இப்போ நான் போகிறதுக்கான எந்த முடிவும் நான் இன்னும் யோசிச்சு கூட பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கான காரணம் இருக்குது, தேவையில்லை, இப்போ நான் உள்ளக்க போனால் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு அமெரிக்காவினுடைய ஜில் பைடன் அவர்களாக இருக்கட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி நான்சி பெலோசி அவர்கள் உக்ரைனுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போது ஜோ பைடன் அவர்கள் உக்ரைனுக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவருக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு அதுக்கான பிளான் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறது. ஸோ நிறைய நாள் நம்மகிட்ட இருந்த ஒரு கேள்வி தான், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்போது ரஷ்யாவிடம் இருந்து இயற்கை எரிவாயு அப்படிங்கிறத வாங்காமல் விட்டுட்டாங்கன்னா எந்த நாடுகளை நம்பியிருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு, ஆப்பிரிக்க நாடுகள் தான்.
ஸோ ஆப்பிரிக்க நாடுகள் தான் எங்களுடைய அடுத்த இலக்கு, அவங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் இயற்கை எரிவாயு எல்லாமே வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புக்கு சீக்கிரமாக ஐரோப்பிய ஒன்றியம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பைப்லைன்ஸ் அப்படிங்கிறதுல அங்கே ஆல்ரெடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நாடுகளில் இருக்குது. ஸோ அதன் வழியாக நாங்கள் இயற்கை எரிவாயு ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் கொண்டு வந்து மறுபடி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பல நாடுகளுக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், விநியோகம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த இயற்கை எரிவாயுக்கான தடை என்பது கொடுக்கப்படும். இதுதான் எதிர்பார்ப்பாக இருக்குது. இது நடந்தது என்றால் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கோபமடைய கூடிய ஒரு அந்த பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய கோபத்தில் அடுத்ததான் இந்த நாசி படைகள், நியோ நாசிஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யா புட்டின் அவர்கள் சொல்கிற ஒரு கருத்து. இந்த நியோ நாசி யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பா அது இவர் தான், யார், செலன்ஸ்கி அவர்கள் தான் நாசி. என்னப்பா நாசி யூதர்களை எதிர்த்தாங்க, இந்த செலன்ஸ்கி அவர்கள் ஒரு யூதர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தலைவரில் ஒருவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, செலன்ஸ்கி உடலில் ஓடுவது யூத ரத்தம் தான், ஹிட்லர் உடம்பிலும் யூத ரத்தம் ஓடியது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இந்த வார்த்தையை விட்டோன்னா இது இஸ்ரேலுக்கு பொறுக்க முடியல. இஸ்ரேல் இப்போ கோபத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ டோட்டலாக இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை இஸ்ரேல் ரஷ்யா பிரச்சனையாக மாறுகிறது என்றால், நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே, பைபிளில் இது சொல்லியிருக்காங்க, இதுதான் பெரிய ஒரு யுத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி, அது உண்மையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. நியோ நாசிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேல் இருந்து வருகிறது. ஜெலன்ஸ்கி அவர்களை மறைமுகமாக இஸ்ரேல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இப்போது இங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களுடைய கூற்றாக இருப்பதால் மேலும் பதட்டத்தை இது அதிகரிக்கலாம். ஒரு பக்கத்தில் ஈஸ்ட் சைடாக இருக்கக்கூடிய அனைத்து உக்ரைன் பகுதிகளையும் ரஷ்யா அவங்களுடைய பகுதியாக மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த மேரிபோல் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட், ஸ்டீல் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து மட்டும் கிடையாது, இன்னும் பல இடங்களிலும் சேஃப் பேசேஜ் அப்படிங்கிறதை உருவாக்கி மக்களை வெளியேற்றும் படலம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். போப் பிரான்சிஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. நான் ரஷ்யாவுக்கு செல்ல விரும்புகிறேன், நேரடியாக புட்டின் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன்ப்பா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் எப்படியாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்றால் வேறு வழியே தெரியல, நானே போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஸோ போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த ஒரு செய்தி ரஷ்யாவின் புட்டின் அவர்களுக்கு கிடைக்குமா, அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஜெர்மனியுடைய சான்சலர் ரோலஃப் ஸ்கோல்ஃப் அப்படிங்கிறவர் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். நம்ம நினைக்கிற மாதிரி ரஷ்யா இந்த ஒரு நாட்டை தான் ஆக்கிரமிப்பு செய்யும் அப்படின்னு நினச்சிடாதீங்கப்பா, அவங்க எவ்வளோ நாட்டை வேணாலும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கான திறன் இருக்கிறது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப வேண்டாம், நம்பாமல் இருக்கவும் வேண்டாம், எப்போவுமே ஒரு சந்தேக பார்வையோட நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஜெர்மனி சான்சலர் அவர்களுடைய ஒரு கூற்று. இதே ஜெர்மனி சான்சலர் தான் எங்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இந்த உக்ரைனுக்குள்ளே இப்போதைக்கு நுழைவதற்கான பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இத்தாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. ஸ்வீடன், ஃபின்லாந்து மட்டும் கிடையாது, இந்த நேட்டோ படைக்குள் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் அந்த 2 நாடுகள் மட்டும் கிடையாதுப்பா, வேற எல்லா நாடுகளுமே நேட்டோ படைக்குள்ள வரலாம்ப்பா, அதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் சேருவதற்கு உக்ரைன், அல்பேனியா, நார்த் மெசிடோனியா, செர்பியா, மான்டினெக்ரோ, போஸ்னியா, அதே மாதிரி கொசோவா, இந்த எல்லா நாடுகளுக்கும் நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். இவங்க எல்லா நாடுகளுமே எங்கே வரலாம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் வரலாம், அதுக்கான எல்லா விதிமுறைகளையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் வருவதற்கு எனக்கு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத முதல் நாடாக இன்னைக்கு இத்தாலி பதிவு செய்திருக்கிறது. ஸோ இதன் காரணமாக நமக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் புரிய போகுது. உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது சீக்கிரமாக ப்ராசஸ் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது இந்த மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய அளவு போர்க்குற்றங்கள் எல்லாமே நடந்திருக்கு, அங்கே மருத்துவம் சார்ந்த பல பகுதிகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கான ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும். அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இல்லாட்டி இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதை உடனடியாக தீர்க்க வேண்டும். அதை யார் போர்க்குற்றமாக செய்திருந்தாலும் அவங்களுக்கான தண்டனை வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அந்த கூட்டமைப்பினுடைய டிஸ்கஷன் பார்ட்டாக இருந்தது, அஜெண்டாவாக இருந்தது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்படி ஒரு கூட்டமைப்பை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தாங்க, உக்ரைன் அரசாங்கம் சொல்லியிருந்தது. அதன்படியே இன்னைக்கு அந்த கூட்டமைப்பு கூட்டப்பட்டிருக்கிறது. ஒடிசா அப்படிங்கிற அந்த போர்ட் சிட்டி இருக்குல்ல, அந்த ஒடிசா அப்படிங்கிற அந்த போர்ட் சிட்டி வழியாக நிறைய நாட்டிலேருந்து இப்போ உக்ரைனுக்கு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அந்த வெப்பன்ஸை அங்கே அந்த துறைமுகத்துக்கு வந்த பிறகு அந்த துறைமுகத்திலிருந்து பல இடங்களுக்கும் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு ஹப், அந்த ஹப்பில் நாங்கள் தாக்குதலை நடத்தி விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்று ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. அதுவும் துல்லிய தாக்குதலை நடத்தி இருக்கிறோம். பெரிய அளவு வெளிநாட்டு ஆயுதங்கள் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆயுதங்களை இனிமேல் பயன்படுத்த முடியாது, சீக்கிரமாக உலக நாடுகளே இன்னும் ஆயுதங்களை அனுப்பி வையுங்கள் எங்களுடைய தாக்குதலுக்கு பலி கொடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும், சீனா தைவானை ஆக்கிரமிப்பு செய்யுமானால் சீனாவினுடைய அடுத்த இலக்கு சீனாவினுடைய வெளிநாட்டு அசட்ஸை பாதுகாப்பது தான் அப்படின்னு சொல்லி சீனா அதை பற்றியான ஸ்டடீஸை நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியாவிலிருந்து கனடா வர
ரஷ்யாவினுடைய ஃப்ரீ செய்யப்பட்ட அசட்ஸை யாருக்கே கொடுத்து உதவ போவதாக அறிவித்திருக்கிறார்கள்? உக்ரைனுக்கே கொடுத்து உதவ போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா அது வந்து நீ ஃப்ரீ செஞ்சுட்டோம்ப்பா, உன்னுடைய அசட்ஸ் இங்கே இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறோம், அதனால் பாதிப்படைந்தவர்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கனடாலாம் அறிவித்து விட்டார்கள். அதை ஒரு சட்டமாக கூட மாற்றினார்கள். ஸோ அதே மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை சீனாவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சீனா அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறதையும் யாரும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக என்ன செய்யலாம், ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான பலவிதமான ப்ரெடிக்ஷன்ஸும் இப்போது யாருடைய கையில் இருக்கிறது? இதே அமெரிக்காவினுடைய கையில் இருக்கிறது. பல உளவு அமைப்புகள் இதை ஒரு டே நைட்டாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக யூகேயினுடைய உளவு பிரிவு. இன்றைக்கி யூகேயினுடைய உளவு பிரிவு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவினுடைய இராணுவம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது, ஆனால் எண்ணத்தில் மிக குறைவாக இருக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்க ஈஸியாக தோற்றுருவாங்க, நம்ம கொஞ்சம் வெப்பன்ஸை மட்டும் அதிகப்படுத்தினா போதும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் மட்டுமே நிப்பாட்டினால் போதும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்றும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அடுத்த வாரம் தான் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய எரிபொருள் எல்லாமே வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான அந்த முடிவு எடுக்கப்பட போகிறது. அதற்கு முன்பாகவே உளவுத்துறையினுடைய இந்த ரிப்போர்ட் அந்த டெசிஷனுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 7000 ஜாவ்லின் அப்படிங்கிறத யார் கொடுத்துருக்காங்க? அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாவ்லின் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பனை மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய இருப்பில் 1/3 பகுதி இப்போது யாரிடம் இருக்கிறது? உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ இதே மாதிரி பல வெப்பன்ஸை அமெரிக்கா யாருக்கு கொடுத்துருக்காங்க? உக்ரைனுக்கு கொடுத்திருப்பதால் அமெரிக்காவினுடைய இராணுவம் பலவீனம் அடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்தி இன்று அமெரிக்கர்களால் பேசப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட அமெரிக்கா வீக் ஆகிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் அமெரிக்கா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்புடன் ஜோ பைடன் அவர்கள் இதை முட்டாள்தனமாக கையாண்டு கொண்டிருக்கிறார். இது இப்படியே போச்சுன்னா 3வது உலகப் போராக மாறிவிடும், அதற்கு காரணம் நேட்டோ படைகளும் அமெரிக்காவும் எடுக்கக்கூடிய தப்பான முடிவுகளாக இருக்கும் அப்படிங்கிறத கடந்த 2 மாதத்திற்கு முன்பாகவே ட்ரம்ப் அவர்கள் கூறியதை இன்றும் ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, நினைவு கூர்ந்திருக்கிறார். ஸோ அமெரிக்கா ஒரு பக்கமாக வீக் ஆகிட்டு இருக்கு, யூகே பெரிய ஆயுதங்களை கொடுத்து இல்லாட்டி பெரிய நிதி உதவியை எல்லாமே கொடுத்து அவங்களுடைய நாட்டில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பல வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. கனடாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பல பிரச்சனைகள், ஆனாலும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் நான் மூக்க நுழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் ரஷ்யா மட்டும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எங்களுடைய இந்த யுத்தத்தை மே 9க்குள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எங்களுடைய அந்த முடிவிலே கிடையாது, அது எவ்வளோ நாட்கள் வேண்டுமானாலும் நீளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உக்ரைனுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புட்டின் அவர்கள் இறக்கும் வரையிலும் இந்த போர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த போருக்கு இப்போதைக்கு எண்ட் கார்டு அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் இன்றைக்கு அப்டேட். இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.